தீவிரவாத தாக்குதலில் வீர மரணமடைந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த சுப்பிரமணியனின் உடல் தற்போது அவரது சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட்டு வருகிறது. அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழிநெடுக அந்த ஊர் பொதுமக்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரும் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீவிரவாத தாக்குதலில் வீர மரணமடைந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் உடல் தற்போது அவரது சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்கு களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்டு பெறலாம். சுடலைக்குமார், அவரின் உடல் தற்போது எந்த இடத்தில் இருக்கிறது? அங்கு உள்ள தற்போதைய சூழல் என்னவாக இருக்கிறது? விரிவாக பதிவு பண்ணலாம். வணக்கம் மகேஷ். அதாவது காஷ்மீர் மாநிலத்தில் நேற்றைய தினம் தீவிரவாதிகளின் தாக்குதலில் வீரமரணமடைந்த சுப்பிரமணியன் உடனானது இன்றைய தினம் மதுரை விமான நிலையத்துக்கு கொண்டு அங்கிருந்து ராணுவ வாகனத்தில் தற்பொழுது அவருடைய சொந்த ஊரான சவலாப்பேரிக்கு எடுத்து வரப்பட்டு வருகிறது. தற்பொழுது தூத்துக்குடி மாவட்ட எல்லையான தோட்கலான்பட்டியில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இங்கிருந்து அமைதி பேரணியாக அவருடைய உடலை இங்கிருந்து அழைத்துச் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். இந்த தூத்துக்குடி மாவட்ட எல்லையில் ஆயிரக்கணக்கான கல்லூரி மாணவிகளும் இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் நீண்ட வரிசையில் இந்த 4 வழிச்சாலையில் காத்திருந்து அவருக்கு மலர் தூவி மலரஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிற அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அவருடைய சொந்த ஊரான சவலாப்பேரி. அங்கு கொண்டு சென்ற பிறகாக அவருடைய உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக அரசு தரப்பிலும் முழு ராணுவ மரியாதையுடன் அவருடைய உடலானது அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. மகேஷ். சுடலைக்குமார், தற்போது இந்த இடத்திலிருந்து சவலாப்பேரிக்கு அமைதி பேரணி நடைபெறுவதாக சொல்லியிருந்தீங்க. தற்போது களத்தில் எந்தெந்த முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் இருக்கிறார்கள்? நிச்சயமாக தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற காட்சி தூத்துக்குடி மாவட்ட எல்லை. இங்கு ஏற்கனவே அங்கிருந்து ராணுவ வாகனத்தில் மதுரையிலிருந்து மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அங்கிருந்து அந்த உடலோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு தூத்துக்குடி மாவட்ட எல்லையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முரளிரம்பா ஆகியோரும் மலரஞ்சலி தூவி அங்கிருந்து தற்பொழுது அமைதி பேரணியாக அவருடைய உடலானது தூத்துக்குடி அவருடைய சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறது. மகேஷ், அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சுடலைக்குமார், அவரது உடல் அவரது சொந்த ஊரான சவலாப்பேரிக்கு எடுத்து செல்லப்பட்டு வருகிறது. தற்போது அங்கு அவர் சொந்த ஊரில் அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இருபுறங்களிலும் கல்லூரி மாணவிகள், ஆயிரக்கணக்கான மாணவிகளும் ஊர் பொதுமக்களும் இருக்கிறார்கள். இது மட்டுமின்றி அவருடைய சொந்த கிராமமான அந்த கிராமத்தில் உள்ள ஊர் இளைஞர்களும் அவருடைய நண்பர்கள், வீரமரணமடைந்த சுப்பிரமணியனுடைய நண்பர்களும் இங்கு தேசிய கொடியுடன் அவருடைய அமைதி பேரணியாக அவருடைய கிராமத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள். அங்கு அந்த கிராமத்தின் நிலவரத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே அவருடைய குடும்பத்தினர் சார்பில் கிராம எல்லையில் அவருக்கு உருவப்படத்திற்கு ஏற்கனவே மலர் அஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செலுத்தும் விதமாக உருவப்படங்களானது வைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று அவருடைய துக்கத்தை அனுசரிக்கும் வகையில் அவருடைய கிராமம் முழுவதுமாக கருப்பு கொடிகள் கட்டப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த 4 வழிச்சாலையில் கோவில்பட்டி அருகே அவருடைய உடலானது ராணுவ வாகனத்தில் கொண்டு வரப்பட்டு வருகிறது. இந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். காவல்துறையினர் அதற்கு முன்பாக உள்ள வாகனத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்துகிறார்கள். அதே போன்று தேசிய கொடிகள் அனைத்து வாகனத்திலும் கட்டப்பட்டுள்ளது. அவருடைய ஊர் இளைஞர்களும் கிராம மக்களும் கூட தற்பொழுது தேசிய கொடியை வைத்துக் கொண்டு அந்த உடலை அமைதி பேரணியாக அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். மகேஷ். சுடலைக்குமார், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்று வருகிறது. அந்த நேரடி காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னும் அவரது ஊருக்கு எத்தனை கிலோமீட்டர் அவரது உடல் சென்றடைய இருக்கிறது? அங்கு என்னென்ன அரசு மரியாதை எல்லாம் செய்யப்பட இருக்கிறது? நிச்சயமாக, அதாவது தற்பொழுது கோவில்பட்டி அருகே 4 வழிச்சாலையில் சென்று கொண்டிருக்கிறது. பிரத்யேக காட்சிகளை நம்முடைய நியூஸ் 7 தமிழ் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கிருந்து சரியாக 15 கிலோமீட்டர் தொலைவு இருக்கின்றது அவருடைய சொந்த கிராமமான அந்த சவலாப்பேரி. அங்கு கொண்டு சென்றவுடன் அவர் முதலாக அவருடைய உறவினர்கள், அதாவது அவருடைய குடும்பத்தினர், அவருடைய மனைவி, அவருடைய தாய், தந்தை மற்றும் சகோதரர்கள் அஞ்சலி செலுத்துகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக ஊரில் உள்ள முக்கிய பிரமுகர்கள், உறவினர்கள் மட்டுமின்றி அரசு தரப்பில் தற்பொழுது துணை முதல்வர் பன்னீர்செல்வம் மதுரையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அரசு தரப்பில் துணை முதல்வர் பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன், KKSS ராமச்சந்திரன், வசந்தகுமார் உள்ளிட்ட இந்த தென் மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் முக்கிய பிரமுகர்களும்
அமைச்சர்களும் இந்த இறுதி சடங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவருடைய கிராமத்தை பொறுத்தவரையில் அந்த ஏற்பாடு என்ன வந்து பார்த்தோம்னால் அவருடைய இல்லத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அவருடைய நிலத்தில் அந்த உடல் நல்லடக்கமானது செய்யப்பட இருக்கின்றது மகேஷ். அதற்கான முழு ஏற்பாடுகளும் அங்கு தயார் நிலையில் இருக்கின்றது. இன்னும் கிட்டத்தட்ட 30 நிமிடங்களில் அவருடைய சொந்த ஊருக்கு அவருடைய உடலானது கொண்டு செல்லப்பட இருக்கின்றது மகேஷ். முரளிக்குமார், இன்னும் 30 நிமிடங்களில் அவரது உடல் அவரது சொந்த ஊரான சவலப்பேரைக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. இந்த நிலையில் அங்கு அவரது சொந்த ஊரான சவலப்பேரையில் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கு யாரெல்லாம் இருக்கிறார்கள், அங்கு முக்கிய பிரமுகர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள், பன்னீர்செல்வம் எத்தனை மணிக்கு அங்கு அஞ்சலி செலுத்த வர இருக்கிறார்? நிச்சயமாக, அதாவது அவருடைய கிராமத்தில் சரியாக 4 மணிக்கு அந்த இறுதிச் சடங்கு நடக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது 3:45 மணியாகிறது. கோவில்பட்டியை தாண்டி அவருடைய உடலானது ராணுவ வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கு தற்பொழுதைய நிலவுப்படி இன்று காலையிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் தொடர்ச்சியாக அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலவுப்படி இன்னும் 30 நிமிடங்கள் அங்கு செல்லப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடைய உடல் அவருடைய இல்லத்திலிருந்து அமைதி பேரணியாக 1 கிலோமீட்டர் தொலைவில் அவருடைய சொந்த இடத்திற்கு நல்லடக்கமானது செய்யப்பட இருக்கின்றது. அங்கு ராணுவ மரியாதையுடன் 21 குண்டுகள் முழங்க அந்த அவருடைய உடலானது நல்லடக்கம் செய்யப்பட இருக்கின்றது மகேஷ். இன்று காலை முதல் நான் முன்னதாக கூறியபடியே அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், வசந்தகுமார், கீதா ஜீவன், இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் VP ஜெயக்குமார் மற்றும் பலர் முக்கிய பிரமுகர்களும் அங்கு காத்திருக்கிறார்கள். இன்னும் இதற்கு அடுத்தபடியாக அவருடைய உடலானது அங்கு கொண்டு சென்றவுடன் தமிழக அமைச்சர்களும் துணை முதல்வரும் கூட அங்கு வருகை தந்து அவருடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். இது மட்டுமின்றி அவர் பணியாற்றிய அந்த CRPF SP கேடட்டில் உள்ள திருவனந்தபுரத்திலிருந்து அதிகாரிகள் கூட இன்று காலையிலேயே அவருடைய இல்லத்திற்கு வந்து அவருடைய தாய் தந்தை அவரது உறவினர்களிடம் வந்து ஆறுதல் தெரிவித்தனர். இது மட்டுமின்றி இந்தோ திபெத் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த வீரர்கள் கூட சிவகங்கையிலிருந்து சுமார் 25க்கும் மேற்பட்டோர் அவருடைய இல்லத்திற்கு வந்து மலர் அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள். தற்பொழுது தமிழக முதல்வர் அவருடைய குடும்பத்திற்கு அரசு வேலை, அதாவது 20 லட்சம் ரூபாய் அரசுடைய நிவாரண நிதி மட்டுமின்றி அவருடைய மனைவி, அதாவது உயிரிழந்த வீரமரணமடைந்த சுப்பிரமணியத்துடைய மனைவி கிருஷ்ணவேணிக்கு அரசு வேலை அறிவிக்கப்பட்டிருந்தது. அவருக்கு தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு வட்டம் வடக்கு இலந்தை குளத்தில் கிராம நிர்வாக அலுவலர் பணியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த ஆணையானது தமிழக துணை முதல்வர் O பன்னீர்செல்வம் இங்கு அவருடைய மனைவிக்கு வழங்கப்படுவதாக தெரிவித்திருந்தது. ஆனால் தற்போதைய நிலப்படி தமிழக முதல்வர் நேரடியாகவே அவருடைய மனைவிக்கு இந்த ஆணையை கொடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மகேஷ்.